என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பும் போதே அதனுடைய டோட்டலை வச்சு அது இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறத சொல்லிடுவோம். காலையில எழுந்ததிலிருந்து நம்ம இரவு படுக்க போவதற்குள் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணாம நம்ம தூங்க போவதே கிடையாது. எனக்கு ஒரு காப்பி வேணும்னு நான் சொல்றது இல்லை, எனக்கு ஒரு ஜெராக்ஸ் வேணும்னு நான் சொல்றேன். அந்த ஜெராக்ஸுங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய பெயர். மிக சரியாக இதை அணுகிறது வந்து கொங்கு நாட்டை சேர்ந்த இந்த கோயம்புத்தூர் பெல்ட், பொள்ளாச்சி சைடு, ஈரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்க. அவங்க இந்த எண்கணிதத்தை பற்றி ஒரு புரிதலோட இருக்கிறவங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நியூமராலஜிலே நிறைய பேத்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து ஜோதிடம் பாக்குறது உண்டு, என்னது வாஸ்து பாக்குறது உண்டு. இது எல்லாமே வந்து ப்ரொசீஜரா கரெக்டா பண்றாங்க. ஆனா நியூமராலஜி அப்படின்னு வரும்போது அதுல வந்து அந்த அளவுக்கு கவனம் செலுத்துறது கிடையாது. இப்ப நான் ஒரு ஒரு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நான் ஜாதகம் பார்ப்பேன். ஆனா இந்த இந்த பேர் தான் வைக்கணும், இதுக்கு நம்ம நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு பெருசா வராது. ஸோ ஒரு கடைக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு நியூமராலஜி பார்க்கறதுன்னு அவசியம் பற்றி நீங்க சொல்லுங்க. உண்மையிலே வந்து இந்த காலத்துல ஒரு தொழில் துவங்குவது அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. கடனை உடனே வாங்கி அது வரைக்கும் சேர்த்த காசெல்லாம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து யாராலையும் பேர் பண்ணவே முடியாது. ஏற்கனவே ஓரளவு நல்லா போற பிஸ்னஸுக்கே ஒரு பக்கம் நம்ம டாக்ஸேஷன் சிஸ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய லாபங்கள் அவங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில எல்லாருக்குமே சக்சஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்திய தேசத்தின் அடிப்படையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேட்டலைட் இது பண்றாங்க, லான்ச் பண்றாங்கன்னு வைங்க. எத்தனையோ 1000 கோடிகள் அதுக்கு செலவு பண்றாங்க இல்லையா? இப்ப அது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராக்கெட் சயின்ஸுக்கே அந்த அந்த சேட்டலைட்டை ஏவுனதுக்கு பிறகு அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் திருப்பதி போறாங்க. ஏன்? அதுல ஒரு அதிர்ஷ்டத்திற்கு உகந்த ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடந்துராதா? நம்ம இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம், இவ்வளோ நம்மளுடைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். அதுல கடைசியாக ஒரு அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு விஷயமும் நமக்கு செயலில் வெற்றி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு ரூபத்தில் கிடைத்தாலும் சரி அப்படிங்கிறத விஞ்ஞானிகளே ஏத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வியாபாரத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கையில இருக்கக்கூடிய சேவிங்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் முதலீடாக போட்டு துவங்கக்கூடிய ஒரு வியாபாரம், அந்த வியாபார பெயர் அடிப்படையிலையும் அந்த ஓனருக்கு, அதை துவங்குபவருக்கு பொருந்தக்கூடிய வகையில அமைந்திருந்தால் அது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக தரும். நான் இதற்கு முன்னாடி கூட 2-3 பதிவுல நான் பேசியிருக்கேன் இதை பத்தி. இருந்தாலும் இப்ப நான் மறுபடியும் நம்ம நேயர்களுக்காக இதை நான் கேட்கிறேன். இப்ப நான் ஒரு நிறுவனத்தை பத்தி சொல்றேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. காலையில எழுந்ததிலிருந்து நம்ம இரவு படுக்க போவதற்குள் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணாம நம்ம தூங்க போவதே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் பெயர் பேக் ரப்னு சொல்றேன்னு வைங்க. உங்களுக்கு புரியுதா? அப்படி என்ன சார் பேக் ரப்ங்கிறீங்க? காலையில இருந்து நைட்டுக்குள்ளார கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வகையில அதை நம்ம யூஸ் பண்ணிடுவோம்னு சொல்றீங்க. அப்படி ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க நினைக்கலாம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது கூகுள் நிறுவனத்தை பத்தி. கூகுளோடைய ஒரு யூடியூபோ, கூகுளோடைய ஒரு சர்ச் இன்ஜினையோ, கூகுளோடைய ஒரு குரோம் ப்ரௌசரையோ யூஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸோ சிட்டிசன்ஸோ இருக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இந்த காலத்துல. பட்டி தொட்டியில கூட வந்து எல்லாரும் இன்னைக்கு கூகுள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, யூடியூப் பாக்குறாங்க. முக்கால்வாசி பேர் யூடியூப்ல தான் வாழவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய முந்தைய பெயர் பேக்ரப், அது சக்சஸ கொடுக்கல. ஆனா கூகுள்னு மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் போய் அது சென்றடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு நிறுவனம்
அது வந்து எலக்ட்ரானிக் சார்ந்த ஒரு நிறுவனம். இன்னைக்கு பொதுமக்களிடையே ஒரு நல்ல ஒரு பிராண்டா எமர்ஜ் ஆயிருக்கு. ரொம்ப குவாலிட்டியான பிராண்ட். இந்த ப்ராடக்ட்டா நம்பி வாங்கலாம். இந்த பிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவி ஆகட்டும், ரெஃப்ரிஜிரேட்டர் ஆகட்டும், ஏசி ஆகட்டும், இதுக்கு நான் கோல்ட் ஸ்டார்ன்னு பேர் சொல்றேன்னா நீங்க யோசிப்பீங்க. என்ன சார் ஏதோ ஊர் பேர் தெரியாத கம்பெனி சொல்றீங்க, ஆனா ம். எல்லா மக்களும் நம்புற கம்பெனின்னு சொல்றீங்களே நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்ஜி நிறுவனத்தை பற்றி. எல்ஜியோடைய ஆரம்ப கால பெயர் கோல்ட் ஸ்டார். ஓகே. ஆனா அப்படி இருந்தது வரைக்கும் அது வெற்றி பெறல. ம். எல்ஜின்னு மாறினதுக்கு அப்புறம் வெற்றி பெறுது. அப்ப இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே. ம். இப்ப காப்பியர் மிஷின், இப்ப பொதுவாக நம்ம நகல் எடுக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ம். நகல் எடுப்பதை இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு என்னுடைய ஆதார் கார்டோ லைசன்ஸோ கொடுக்குறோம். ம். கொடுத்துட்டு நான் என்னன்னு சொல்றேன் உங்கள்ட்ட? எனக்கு ஒரு காப்பி வேணும்னு நான் சொல்றது இல்ல. ம். எனக்கு ஒரு ஜெராக்ஸ் வேணும்னு நான் சொல்றேன். அந்த ஜெராக்ஸ்ங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய பெயர். அந்த காப்பியர் மிஷினை தயார் பண்ணக்கூடிய நிறுவனத்தினுடைய பெயர் அது. அப்ப அந்த ஜெராக்ஸ்ங்கிற கம்பெனியோடைய பேரையே இன்னைக்கு மக்கள் வந்து சாதாரணமா அதனுடைய பேரை சொல்றாங்க, கம்பெனி பேரை சொல்றாங்க. ம். அவங்களுடைய எண்ட் ப்ராடக்ட் தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லாம. ம். இப்ப அவ்வளவு பெரிய வெற்றி அது கொடுத்திருக்கு இல்லையா? சோ கண்டிப்பா. இது ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய ஓனருக்குமே பொருந்தும். அவங்களுடைய முதலீட்டுக்கு தகுந்த வெற்றி கிடைக்கணும்னா அவர்கள் எக்ஸிஸ்டிங் பிசினஸா கூட இருக்கலாம். ம். எனக்கு ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு நஷ்டமா இருக்கு சார், என்ன காரணம்னே புரியல, நான் அதற்கு கொடுக்க வேண்டிய உழைப்பை தரேன், அதுக்கு தர வேண்டிய முதலீட்டை தரேன், ஆனா அது ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அது உங்களுக்கு உணர்த்துது இன்டைரக்டா. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு கோளாறுன்னு சொல்லி நம்ம உடம்பு உணர்த்துது இல்லையா? ம். அது மாதிரி அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு உணர்த்துது ஏதோ ஒண்ணு சரியா இல்லை அப்படின்னு. அது பெயராக கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அவங்க பிசினஸ் நேம் எனக்கு அனுப்பும் போதே அதனுடைய டோட்டலை வச்சு அது இப்ப எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறத சொல்லிடுவேன். ஓகே. அதை வச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா, இதை வச்சு நம்ம புரிந்து கொள்ளவே முடியுமா, ம். இது இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அப்படின்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த பிசினஸ் நேம் கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கும்போது நிச்சயம் அது அவர்களுக்கு வெற்றியை தரும். சார் அதே மாதிரி இப்ப நமக்கு வைக்கிற பேரா இருக்கட்டும், இல்ல கடைகளுக்கு வைக்கிற பேர் வந்து நம்ம குலதெய்வ பேரோ, இல்ல ஏதாவது ஒரு கடவுளின் பெயரோ வைக்கும்போது நம்ம நியூமராலஜி பார்க்கலாமா? இல்ல நம்ம கடவுள் பெயர் வைக்கும்போது நம்ம அந்த நியூமராலஜி அவசியம் இல்ல அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக கடவுளுடைய பெயரை அமைப்பதாக இருந்தாலுமே எண்கணிதத்தை பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, அவங்களுடைய இனிஷியல்ல இருந்து எல்லாமே மாறதான் போகுது. ம். எல்லா குழந்தைக்கும் வந்து ஒரே விதமான இனிஷியல் இருப்பதில்லை, ஒரே விதமான எழுத்துக்கள் அமைவதில்லை. இப்ப குகன்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க. ம். குகன்ங்கிறது முருகனுடைய பெயராக நம்ம ஆமா. பாசிட்டிவா நினைச்சா கூட GUGAN எழுதலாம், GUGHAN எழுதலாம். ம். ஆனா அது இனிஷியலோட சேரும்போது அது வேற விதமான பலன்களை கொடுக்கும். ம். நல்ல பலன்களுக்கு பதில் அவங்க லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கக்கூடிய பெயர் என்ன அமைஞ்சிருச்சுன்னா அது அவங்களுக்கு எந்த வகையிலும் இம்ப்ரூவ்மெண்ட்டை தராது. அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இறைவனுடைய பெயருக்கு கண்டிப்பாக மகத்துவம் உண்டுதான். ஆனா அது வெறும் பெயராக நம்ம பார்க்குற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுல உள்ள இனிஷியல் ஒரு மனிதனுடைய பெயராக அது அசைன் ஆகும்போது கண்டிப்பாக எண்கணித ரீதியாக பெயர் பார்த்து அமைப்பதே மிக சிறந்தது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம பெயர் அமைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுடைய நிரந்தர சொத்தாகவே இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ம். இப்போ உதாரணத்திற்கு நான் விவேகானந்தர்னு ஒரு பேர் சொல்றேன், ம். ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்றேன். ம். நான் சொல்வது வெறும் ஒரு பெயர் தான், ஆனா அந்த உருவமே நமக்கு மைண்டுக்குள்ளார வருது இல்லையா? ம். அதற்கு காரணம் அந்த பெயர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அடையாளம். ஸோ ஒரு குழந்தைக்கு அமையக்கூடிய அந்த பெயருங்கிறது அந்த குழந்தைக்கான ஒரு அசட், ஒரு சொத்து, நிரந்தர சொத்து. அவங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே டிராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம். எத்தனையோ குழந்தைகள் அவர்களுக்கு ஆரம்ப காலத்துல சரியா பெயர் அமையாம அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னை அப்ரோச் பண்ணி அதுல ஒரு ரீசெண்டா என்னுடைய கிளையண்ட் ஒருத்தவங்களுடைய ஃபீட்பேக் என்னால மறக்கவே முடியாது. 10வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்னை அப்ரோச் பண்றாங்க. ம். நான் அவங்கள்ட்ட வருத்தப்பட்டு சொன்னேன், ஏங்க இதை நீங்க ஒரு 8வதுலயோ 9வதுலயோ நீங்க வந்து பார்த்துருக்கலாமே, இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் இன்னொரு ஒரு 6 மாசத்துல எழுத போற நேரத்துல வந்து பார்க்கணும், சரி இருந்தாலும் இது பலன் தரும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அது வரைக்கும் படிப்பில் நாட்டமில்லாத அந்த பெண் மாணவி
அவங்க வந்து நல்ல ஒரு மார்க் எடுத்து அவங்களுக்கு ஒரு காலேஜ் சீட்டுமே கிடைக்குது. ரொம்ப ஒரு பெரிய காலேஜ்ல சீட்டுமே கிடைக்குது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா அந்த அந்த மாணவியின் தாய் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப அவ வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கா படிப்புல. முன்னாடி இந்த மாரி இருந்ததே இல்ல. ம். இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு. ஸோ இதற்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு பவர் இருக்கு. ஒரு நேம்க்குங்கிறது பவர் இருக்கு. ஸோ இறைவனுடைய பெயராகவே அமைப்பதாக இருந்தாலும், அந்த இனிஷியலை சரிபார்த்து ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைக்கு பேர் அமைச்சு குடுத்துட்டோம்னு வைங்க. ம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப் லைஃப்லயுமே அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு மாணவனாகவோ, மாணவியாகவோ இந்த சமுதாயத்துக்கு அவங்க கிடைப்பாங்க. இப்ப நியூமராலஜிலே பொதுவான ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. கூட்டு எண் இந்த எண் இருந்தா நமக்கு அதிர்ஷ்டத்த தரும். இந்த எண் இருந்தா நமக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிய வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கான கூட்டு எண் ராசியே அமையுமா? இல்ல பொதுவான ஒரு கூட்டு எண் வந்து பொதுவான ஒரு ஜனங்களுக்கு வந்து ராசியா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு சில பேருக்கு ஒரு சில எண்கள் நல்லது பண்ணும். ம். அத வந்து எல்லாருக்குமே பொருந்தும்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்திற்கு பாசிட்டிவான ஒரு நம்பர்ஸ்ல 33ங்கிறது குபேரனுக்கான ஒரு எண் அது. ம். சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய குபேரனுக்கான எண் அது. ம். கண்டிப்பாக காசு பணத்தை தரக்கூடிய ஒரு எண். ஆனா அது எல்லாருக்கும் பொருந்திருமான்னு கேட்டா பொருந்தாது. சுக்கிரன்கிறவரு அசுர குரு. 3ங்கிறது தேவகுரு. இது 2த்துக்குமே ஆகாது. சோ ஒரு 3ஆம் தேதியில பிறந்தவருக்கு இந்த பெயர் எண் அமைக்கும்போது, ம். நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணாம அமைச்சா, பாசிட்டிவ்‌க்கு பதில் நெகட்டிவ் தான் தரும். ம். இப்போ 33க்கு இணையான சூரிய சக்தி படைத்த மற்றும் ஒரு எண் வந்து 37ஆம் எண். இந்த 37ஆம் எண் வந்து மிகப்பெரிய புகழ், அந்தஸ்தை கொடுக்கும். ஒரு விஐபி நிலைக்கு ஒரு மனிதனை உயர்த்தும். காசு பணத்தை எல்லாம் தரும். ம். ஆனா இந்த 37ஆம் எண் வந்து 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கோ, 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கோ, 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கோ தான் நல்லது பண்ணும். ஓகே. இப்போ மற்றவங்களுக்கு இந்த நம்பர பத்தி ஆன்லைன்ல படிச்சுட்டு, ம். நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் தனக்கு ம். மாத்திக்கிட்டாங்கன்னு வைங்க. தேவையில்லாத சிக்கல்கள உண்டு பண்ணி, அவங்க எத விரும்பி போனாங்களோ, அதுக்கு அப்படியே ரிவர்ஸான ஒரு எஃபெக்ட்ல அவங்களுக்கு பலன் குடுத்துரும். ம்ஹ்ம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு பெயர் திருத்தம் அப்படிங்கிறதே செய்யணும். இதுல பொதுப்படையாக இந்த நம்பர் இவங்களுக்கு ம். அப்படிங்கிறது சொல்வதற்கு வேலையே கிடையாது. ம். வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம். எந்தெந்த எண்கள் உபயோகப்படுத்தக் கூடாது ம். அப்படின்னு பார்க்கும் பொழுது 44, ம். 38 அதே மாரி 43 இந்த எண்கள்லாம் வந்து நிறைய கெடுதல்கள், நன்மைகளுக்கு பதில் ஓகே. நிறைய டிராபேக்ஸ தான் உண்டு பண்ணும். 26 இந்த எண்கள் எல்லாம் அ பாசிட்டிவிட்டிக்கு பதில் நெகட்டிவிட்டிய தான் நெறைய தரும். ம். மற்ற எண்கள் கூட நியூட்ரலா செயல்படும். ம். ஆனா இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எண்கள் வந்து ம். அமைஞ்சாலே அது அவங்களுக்கு நெறைய நெகட்டிவ தான் தரும். ம். சார் அதே மாதிரி எனக்கான லக்கி நம்பர நான் எப்படி டிசைட் பண்றது? இப்ப நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் என் லைஃப்ல ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவா ஒரு விஷயம் குடுத்துருக்கும். நான் அதே வந்து லக்கி நம்பரா வந்து டிசைட் பண்ணிப்பேன். அது கரெக்ட்டான ஒரு வழிதானா? இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லக்கி நம்பர் இருக்கு அப்டின்ட்டு ஒண்ணு இருக்குதா? யாரெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான தெய்வ நம்பிக்கையோட குரு மகான்களுடைய சந்நிதிக்கும், சில சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வராங்களோ, அவர்களுக்கு உள்ளுணர்வாகவே ஒரு சில எண்கள் வந்து மனசுக்கு புரிஞ்சிரும். ஓகே. இறைவனே உணர்த்திருவாரு அல்லது ஒரு ஹஞ்ச் ஃபீலிங்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும். இந்தந்த நாள்ல மட்டும் நமக்கு கரெக்ட்டா நல்லது நடக்குது. ம். இந்தந்த நம்பர்ஸ் வரும்போது மட்டும் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. ம். ஆனா அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா, மேக்ஸிமம் அது அ மோர் தேன் 60% அவங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பிலே தான் இருக்கும் அது. ம். ஆனா எல்லாருக்குமே அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ வந்து ஒரு 4ஆம் தேதியில பிறந்தவருக்கு, தனக்கு வந்து 4 தான் லக்கிங்கிறத அவர் நெனச்சாருன்னா அது தப்பு. ம். அவருக்கு வந்து 4 லக்கி நம்பர் கிடையாது. அவருக்கு 1ஆம் எண்ணோ, 6ஆம் எண்ணோ அப்படிதான் நம்ம சொல்லணும். ம். பட் இதே ஒரு 1ஆம் தேதியில பிறந்தவருக்கு, அதே 1ஆம் எண்ணுல தான் அவருக்கு நெறைய விஷயங்கள் நல்லதாவே நடக்கும். ம். அத அவருமே உணர்ந்திருப்பாரு. ம். ஒரு 5ஆம் தேதியில பிறந்தவருக்கு 5ஆம் எண் நல்லது பண்ணும். ம். 6ஆம் தேதியில் பிறப்பவர்களுக்கு 9ஆம் எண்ணும், 6ஆம் எண்ணுமே நல்லது பண்ணும். ம். ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தருக்குமே பிரத்யேகமான லக்கி நம்பர் அப்படிங்கிறது
இருக்கவே செய்யுதுதான். ஒரு சில பேருக்கு அது இறைவனுடைய அனுகிரகத்தினால முன்கூட்டியே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. ஓ, இதுதான் நம்ம லக்கி நம்பர் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது, ஆனா அப்படி நிறைய பேருக்கு அது உள்ளுணர்வா புரிஞ்சு அது பலன் தருதுன்னா அது அவங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணலாம், தவறே கிடையாது. சார் இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, வார பலன் சொல்லும்போது, பொது பலன் சொல்லும்போது, ஒவ்வொரு ராசினருக்கும் கீழ வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கான லக்கி கலர் இது. இந்த வாரத்துக்கு உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் இந்த 2, 3 நம்பர்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையாலுமே நமக்கு வொர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சில நேரங்கள்ல மட்டும் வந்து ஒருவருக்கு பொருந்தாத நிறத்தையே அந்த வாரத்தினுடைய அல்லது அந்த மாதத்தினுடைய லக்கி நம்பராக சில பேர் போற போக்குல சொல்லிடுறாங்க. நான் எல்லா ஜோதிடர்களையுமே நான் சொல்லல. ஒரு சில பேர் வந்து போற போக்குல அப்படியே கேஷுவலா சொல்லிடுறாங்க. ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க. அது தவறுன்னு சொல்லுவேன். ஒரு சில மனிதர்களுக்கு அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேவரட் கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது அவங்களுடைய மனம் சார்ந்து அவங்களுக்கு சிறந்த புரிதலோட தான் அந்த கலர் அவங்க அணுகியிருப்பாங்க. அது அவங்களுக்கு நல்லது பண்ணும். இவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக நம்ம ஒரு கலரை தேடி போனோம்னா அது சில நேரங்கள்ல கவுத்து கூட விட்டுரும். இப்ப இந்த மாதம் வரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க எல்லோ யூஸ் பண்ணுங்க, அடுத்த மாதத்துல இருந்து நீங்க ப்ளூ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அது தவறு. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவங்களுக்கான பர்மனண்டான ஃபேவரபிள் கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. அதை வந்து அவங்க புரிந்து அதை அவங்களுடைய ஃபேவரட் லக்கி கலர்ஸா லைஃப் லாங்குக்குமே யூஸ் பண்ணலாம். மாசம் மாசம் இந்த கலர் அந்த கலர் மாத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க எப்பயாச்சும் அந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்களா, அது உங்களுக்கு ஏற்கனவே பிடித்த கலராக இருந்துச்சுன்னா அது உபயோகப்படுத்தட்டும், அது தப்பே இல்லை. இல்ல எனக்கு ஏற்கனவே அது பிடித்த நிறம்லாம் இல்ல, இவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது சில நேரங்கள்ல அன்லக்கினஸையும் உண்டு பண்ணும். இப்போ ஒவ்வொரு கிழமையும் இந்த கலர் ட்ரெஸ் போட்டா நமக்கு ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்ப சனிக்கிழமைனா கருப்பு கலர் உடைதான் நம்ம அணியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கலர்ல ட்ரெஸ் போடுறதுங்கிறது நமக்கு உண்மையிலேயே பலன் கொடுக்குமா சார்? அப்படி நம்ம கிழமையின் அடிப்படையில நிறங்களை வைத்து நாம் பிரிக்கிறத நான் ஏத்துக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே கிரகங்களின் அடிப்படையில தான் புரிஞ்சுக்கிறோம். ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே 12 ராசியாகவும் அந்த 12 ராசிக்குமே கிரகங்களை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அந்தந்த கிரகங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுபத்தன்மை, அதற்குரிய நிறங்கள் அப்படின்லாம் இருக்கு. அதையுமே நம்ம எண்களாக கொண்டு வரும் பொழுதும் மறுபடியும் கிரகங்களை தான் கொண்டு வரும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளார பிறக்கிறவங்களுக்கு 1ன்னா சூரியன், 2ன்னா சந்திரன், 3ன்னா குரு, 4ன்னா ராகு, 5ன்னா புதன், 6ன்னா சுக்கிரன், 7ன்னா கேது, 8ன்னா சனி, 9ன்னா செவ்வாய்னு கொண்டு வரும். ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம வந்து அவங்களுக்கு நிறங்கள் பிரிக்கணுமே ஒழிய, இந்தந்த கிழமைக்கு அப்படின்னு வரும்போது அது மாறுபாடான பலன்களை சில நேரங்களில் தந்து விடுவது உண்டு. இப்போ உதாரணத்திற்கு ஒரு சில நிறங்களால யாருக்கும் எந்த கெடுதலுமே வராதுங்கிற ஒரு சில நிறங்கள் இருக்கு. இப்போ உதாரணம் வெள்ளையே எடுத்துக்கோமே, ஒரு கலர்லெஸ் கலர், அது ஒரு நியூட்ரலான கலர், அது யாருக்கும் எந்த கெடுதலும் பெருசா பண்ணிடாது. அதே ஒரு சில பேர் இப்ப நீங்க சொன்னது மாதிரி சனிக்கிழமையில நீ கருப்பு தான் அணியணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுவே அவங்களுக்கு நெகட்டிவ்னஸை கூட உண்டு பண்ணும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய கிளைண்ட்ஸே நிறைய பேருக்கு வந்து அவங்க என்னை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க நான் சொல்லும் போதே அவங்க சிரிப்பாங்க. கருப்பு இனிமேல் நீங்க உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லும் போது, சார் இவ்வளவு நாள் அதை தான் சார் ஆசையா போட்டுட்டு இருந்தேன்பாங்க. அப்ப என்ன உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு கேட்டோம்னா எதுவுமே நடக்கல சார், எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சும்பாங்க. அவர்களை அறியாமலேயே சில நேரங்கள்ல அவங்க வந்து ஒரு நெகட்டிவ்னஸ்க்கு ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆயிடக்கூடாது. இப்ப நான் கிழமையின் அடிப்படையில இப்ப சனிக்கிழமை கருப்பு போடுங்கன்னு சொல்லிட்டேன்னா அது அவங்களுக்கு பாசிட்டிவ்க்கு பதில் நெகட்டிவ்னஸையும் உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணின் அடிப்படையில மட்டும்தான், அந்த கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம நிறங்கள் சொல்றோம். அதே மாதிரி இப்ப வண்டி வாகனங்கள் பார்க்கும்போதும் நம்ம இந்த நம்பர்ஸ் தான் வாங்கணும், இதுதான் நமக்கு ராசியான விஷயம் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அந்த 4 நம்பரை மட்டும் கூட்டி அது நமக்கு ராசியா இருக்கான்னு பாத்துக்கிறாங்க. மிக சரியாக இதை அணுகிறது வந்து கொங்கு நாட்டை சேர்ந்த இந்த கோயம்புத்தூர் பெல்ட், பொள்ளாச்சி சைடு,